அங்கேருந்து நகர்றதுக்கு முடியல, அவ்வளோ க்ரௌடு நெருக்கத்தில். அவர் எட்டி வச்சு காலியாக அங்கே இருக்கிற இடம் 30 அடி போய் 30 மீட்டர்னா 100 அடி. 100 அடி யாராவது எட்டி வச்சு போய் விழ முடியுமா? இதெல்லாம் இதை உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாமல் அவங்களுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் அவர் வீட்டில் இருந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார். வீட்டில் இருந்து தான் அவருடைய வேலையை செய்வார். அவருக்கு கல நிலவரம் என்ன தெரியாது. எனது பேர் டில்லி பாபு. நான் 37வது வார்டு என்னுடைய மாமன்ற உறுப்பினர். நேற்றைய முன்தினம் எனது வார்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் மக்களை பாதுகாக்கின்ற வகையில் நமது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் சரி, குறிப்பாக அந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகள், ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாமே துரிதமாக பணிகளை மேற்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டது. இது மிகவும் பாராட்டக்கூடியது. இன்றைய தினம் மாமன்ற கூட்டத்திலே அவர்களுக்கு 37வது வார்டினுடைய மக்களுடைய சார்பாக மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்ததோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். அவர்களுடைய பணியை பாராட்டுகின்ற வகையில் அவர்களை அழைத்து குறிப்பாக காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் அழைத்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா 150க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்கு. ஆனால் வெறும் 17 வீடு தான் பாதிப்புக்குள்ளாக இருக்கு. அந்த நேரத்தில் அந்த மகாகவி பாரதி நகருடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த இடத்துலயே பக்கத்தில் இருந்தனால உடனடியாக சென்று அங்கே இருந்த இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லா வீட்டிலையும் இருக்கிற கேஸ் கனெக்ஷன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கேஸை வெளியே எடுத்துட்டு வந்தார். அப்படியே 2 கேஸ் வெடிச்சதுனால தான் அந்த 17 வீடு கூட பாதிப்பாயிடுச்சு. இருந்த போதிலும் ஒருத்தர் கூட எந்த கேஷுவாலிட்டி இல்லை, ஒருத்தர் கூட சிறிதளவு கூட அடிப்படலை. எல்லாரையுமே உடனடியாக அவர் அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டதுனால இந்த இரு ஆய்வாளர்களையும் அழைத்து விருது கொடுக்க வேண்டும் என்றே கோரிக்கை வைத்திருக்கிறேன். இதை உண்மையாக போற்றக்கூடிய விஷயமாக கருத வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பல ஆண்டுகாலமாக இருக்கிறாங்க. இதனால அகற்றி அவங்களுக்கு மாற்று வீடுகளை ஏற்படுத்த நேற்றைய தினம் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே மக்களே அவர்கிட்ட நேரடியாக அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார். எங்களுக்கு வீடு வேணும் சார், வீடு எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்கும், எங்களுக்கு மாற்று இடம், எங்களுக்கு வாழ்வாதார வசதியே இல்லை, இதை மேம்படுத்துறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டாங்க. அவர் முன்னுரிமை அடிப்படையில் தகுதியின் அடிப்படையிலும் எந்த அளவுக்கு இதை சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை விசாரித்து செயல்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. இது சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எரிவுலை திட்டம் அப்புறம் பேசுவோம். இது நடுவில் தாவேக்காவினுடைய சார்ந்த நிர்வாகிகள் இதில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை உண்மையாகவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இந்த இடத்துல இந்த விஷயங்களை செய்தாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த களத்தில் நான் இருந்தேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய நாளேடு மட்டும் இல்லாமல் செய்தியிலலாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா நண்பர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாங்க வரும்போது வரவேற்கத்தக்கது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கோர்க்க வராங்க, வரவேற்கத்தக்கது கொடுக்கட்டும். அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை அரசுக்கு இருக்குது. மாமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினரும் உடனடியாக அங்கே அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற வேலையை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அவங்கள தங்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்து உணவு ஏற்பாடு செய்து அங்கே தங்க வச்சிருக்கிறோம். 10 மணிக்கு சரியாக 10 மணிக்கு மேலே அந்த இடத்துல உள்ளே புகுந்து தங்கும் இடத்துல கேம்பில் உள்ளே புகுந்து அவங்க நலத்திட்டம் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய கொடியை வச்சு அங்கே ஒரு பேனர் வச்சு அவங்க ஒரு அரசியல் செய்ய முயற்சி செய்தாங்க. அது தவறான செயல் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, நீங்கள் நலத்திட்டம் பாதிக்கப்பட்ட இடத்துல கொடுக்கலாம்,
அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 6 மணி இருக்கும் அந்த சம்பவம் நடந்தது. எரிஞ்ச சம்பவம் தீ விபத்து 6 மணிக்கு நடந்தது. உடனே கரண்ட் எல்லாம் கட் ஆகிடுச்சு. 8:30 மணி வரைக்கும் அதை வந்து தீயை அணைக்கிற வேலையில் தீயணைப்புத்துறையோ காவல்துறையோ தீவிரமாக இருந்தாங்க. மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. 9 மணிக்கு மேலே தான் அங்கே லைட்டு வெளிச்சம் கார்ப்பரேஷன் மூலியமாக லைட்டு வெளிச்சம் ஏற்பாடு செய்து மக்களை உள்ளே போய் பார்க்க முடிஞ்சுது. மக்கள் உள்ள என்னென்ன தீயில எரிஞ்சிருக்கு, இன்னும் அவங்களுக்கு என்ன மிச்சப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு 10 மணி 9:45 மணிக்கு தான் அவங்க வந்து அந்த கேம்ப் உள்ளே வராங்க. அங்கே தங்கவே முடியாத, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தங்கவே முடியாத சூழ்நிலை. அவங்க வந்து கேம்பில் வந்து அந்த பாதுகாப்பு உணவுக்கு வரும்பொழுது அவங்கள ஒரு ரூமில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம். அவ்வளோ நேரம் இருட்டில் இருந்தவங்க அப்போ தான் வெளிச்சத்துக்கே வராங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே அவங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க என்னமோ உள்ளே இருக்கிறாங்க. இவங்க வந்து தாவேக்கா வந்து நண்பர்கள் நேராக உள்ளே வந்து நலத்திட்டம் கொடுக்குறோன்னு வெளியே இருக்கிறவங்களாம் உள்ளே வந்து ஒரே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அந்த தள்ளுமுள்ள போக்குறதுக்காக மாநகராட்சி அதிகாரிகளும் எவ்வளவோ சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் என்பதோ வெறும் 17 குடும்பம் தான். அவங்கள லிஸ்ட் எடுத்து தாசில்தார் வந்தாங்க, லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து உரிய படிகள் மேற்கொண்டு வருது. வெளியே இருந்த ஆளுங்களாம் வந்து பப்ளிக்கெலாம் உள்ள வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி அவங்க வருத்தப்படுறாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, நாங்கள் எங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கவனிக்காமல் நீங்கள் யார் யாருக்க கொடுக்குறீங்கன்னு இந்த மாதிரி தான் சண்டை ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறமா காவல்துறை ஒழுங்கு முறையில் தான் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் வெளியே போயிடுங்க, இந்த கேம்ப் உள்ளே வராதிங்க, நீங்கள் கேம்புக்கு வெளியே பாதிக்கப்பட்ட இடத்துல கொடுங்க, கேம்புக்கு வெளியே போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வீம்புக்குன்னா அவங்க காவல்துறைக்கிட்ட சண்டை போட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே அனுப்பி கேட்டை சாத்துறாங்க. இதுதான் அங்கே உண்மையிலே நடந்தது. ஆனால் அவங்க வந்து சித்தரித்து ஒரு பெண்ணை வந்து பூட்டு காலால் எட்டி உதைச்சாரு காவல்துறை அதிகாரி. அவங்க போய் 30 மீட்டர் விழுந்தாங்க. அங்கேருந்து நகர்றதுக்கு முடியல, அவ்வளோ க்ரௌடு நெருக்கத்தில். அவர் எட்டி வச்சு காலியாக அங்கே இருக்கிற இடம் 30 அடி போய் 30 மீட்டர்னா 100 அடி யாராவது எட்டி வச்சு போய் விழ முடியுமா? இதெல்லாம் ஏற்புடையது இல்லை. இந்த நேரத்தில் வந்து அங்கே அந்த ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்ட நிர்வாகிகளும் கொஞ்சம் தவறான, எல்லா நண்பர்கள் தான், அங்கேயே லோக்கலில் பகுதியில் தெரிஞ்சவங்க தான். பட் இருந்தாலும் அரசியல் நாகரிகமோடு நடந்தால் சிறப்பாக இருக்கும். இதை உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாமல் அவங்களுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் அவர் வீட்டில் இருந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார். வீட்டில் இருந்து தான் அவருடைய வேலையை செய்வார். அவருக்கு கள நிலவரம் என்ன தெரியாது. அவர் களத்துக்கு வந்து அவங்களுடைய நிர்வாகி கீழே இருந்து என்ன சொல்கிறாரோ அதை நம்புகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஸ்மார்ட்டான ஆளாக இருந்தால் உங்களுக்கு மெச்சூர்டு பர்சன் யாராவது விவரமான ஆளுங்களை அனுப்பி முதல்ல விசாரிச்சிருக்கணும், அங்கே என்ன நடந்ததுன்றது விசாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அறிக்கை கொடுத்துருந்தா அது ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்லாமல் எங்கள் கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு நம்பி அப்படியே என்னான்னு தெரியும், உண்மை நிலவரம் தெரியாமல், அதுதான் ஒரு வியாபாரம் செய்கிற முதலாளி அவருக்கு வேலை தெரியணும். கீழே இறங்கி அவருக்கு வேலை தெரிஞ்சாதான் அந்த வியாபாரத்தில் அவர் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது கள நிலவரம் என்னன்னு தெரியணும், இல்லைன்னா யாராவது உங்கள் ஆளை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க, நிர்வாகி சொல்கிறாங்கன்றதை நம்பி செய்கிறதுனுடைய அறிக்கைன்னு கொடுக்கறது அது ஏற்புடையதா இல்லை, ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் இந்த நேரத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.